இந்த மார்ச் மாதம் ஒரு வழக்கத்தின் மாதம் அல்ல. It is not an ordinary one more month. ஆண்டவர் தாவீதுக்கு சொல்றாரு, நீ இந்த கூட்டத்துக்கு மட்டும் தலைவனா இருக்கிறது எனக்கு அற்பமான காரியமா இருக்கு. அதனால உன்னை தூக்கி புதிய லீடர்ஷிப்புக்குள்ள, புதிய எல்லைகளுக்குள்ள, புதிய காரியங்களுக்குள்ள நான் உன்னை தூக்கி வைக்க போறேன். ஆமென், ஆமென். இது உங்களுக்கு புரியுதோ இல்லையோ, வழக்கமா இருக்காது. இந்த ஒண்ணு புரிஞ்சா போதும். இந்த மார்ச் மாதம் ஒரு வழக்கத்தின் மாதம் அல்ல. It is not an ordinary one more month, the month of extraordinary. Shadala mantala. Amen, amen. Your level of wisdom, amen, amen. Your level of clarity. உங்க வாழ்க்கையின் எல்லா காரியங்களிலும், நான் சொல்றத ஒரு விஷயத்துல மட்டும் வைக்காதீங்க, எல்லா காரியங்களிலேயும், அனைத்து காரியங்களிலேயும் உங்கள் வரம்புகள் உடைகிறது. எழும்பக்கூடாதபடிக்கு, வளரக்கூடாதபடிக்கு ஏதாவது உங்களை தடுத்துட்டு இருந்துச்சுன்னா அந்த தடை இந்த மாசம் உடையும். ஒன்ன தடுக்கிறவன் யார்? பார்க்கலாம், பார்க்கலாம். ஆமென். அந்த வரம்புகள், அந்த எல்லைகள் உங்களை கட்டுப்படுத்த முடியாது. ஆமென், ஆமென். கட்டுப்படுத்த முடியாது. இவ்வளவு தான் இருக்கிறத, அந்த அப்பத்துக்குள்ள இருக்கிறத வெளியே கொண்டு வராரு. You know that? அந்த மீனுக்கு உயிரே கிடையாது. மசாலாலாம் தடவி சுட்டாங்களோ வறுத்தாங்களோ, இல்லை சாப்பிட்றதுக்கு ஏதாவது ஒன்று பண்ணியிருப்பாங்க தானே. என்ன பண்ணாங்கன்னு தெரியல, உசுரே இல்லை, அதையே பெருக வைக்கிறார். கர்த்தர் உசுருள்ள மீனை மட்டும் இல்ல, செத்து இருக்கிற உன் வியாபாரத்தை, செத்து இருக்கிற உன் நம்பிக்கையை, உங்க வாழ்க்கையில எதெல்லாம் டெட் கண்டிஷன்ல இருக்குதோ, I speak it the resurrection power in the March. ஆமென், ஆமென். நான் சொல்றேன், உங்கள் வழக்கங்கள் உடைகிறது. ஆமென். உங்களுடைய ஹாபிச்சுவல்ல இருந்து உங்களை வெளியே கொண்டு வந்து, ஆமென், ஆமென். இவ்வளவு தான். எந்த விஷயத்தை பத்தி நீங்க யோசித்தாலும் கடவுள் சொல்றாரு, இல்லப்பா, அதுக்கு மேல நான் உனக்கு தரப்போறேன். ஆமென்.